அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்திருக்கும் நான் டில்ஷாட் தேவதாசன். இன்று விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்காக இதுவரை 22 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் செயலகம் அறிவிப்பு. தனியார் மருந்தகங்களில் இடம்பெறுகின்ற முறைகேடுகளை தடுக்கும் வகையில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தீர்மானம். இத்தாலியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கு இன்று. வடக்கு மத்திய வடமேல் மாகாண சபை தேர்தலுக்காக இதுவரை 22 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்துள்ள 17 வேட்புமனுக்களும் சுயேட்சை குழுக்களின் 5 வேட்புமனுக்களும் அடங்குவதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் முகமது தெரிவித்துள்ளார். மத்திய வடக்கு வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் நிகழ்வுகளும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தும் நடைமுறைகளும் தற்போது தேர்தல் நடைபெறவிருக்கின்ற 10 நிர்வாக மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர் அலுவலகங்களிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் நேற்று மாலை அலுவலக நேரம் முடிவடைகின்றது வரை 22 வேட்புமனுக்கள் மொத்தம் கையேற்கப்பட்டிருக்கின்றன. கட்சிகளினால் 17 வேட்புமனுக்களும் சுயேட்சை குழுக்களினால் 5 வேட்புமனுக்களுமாக இந்த மொத்தம் 22 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நாளை நிறைவு பெற உள்ளது. இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ள சுயேட்சை குழுக்கள் தொடர்பிலும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் முகமது வினவினோம். தற்போது அமலில் இருக்கின்ற சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணம் வைத்துவிடும் நடவடிக்கைகள் புதன்கிழமை நண்பகல் 12 மணியுடன் முடிவடைய இருக்கிறது. அதேபோல் வேட்புமனு தாக்கல் கால எல்லையும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் முடிவடையும். சுயேட்சை குழுக்களை பொறுத்தவரை ஏற்கனவே 37 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றன. அவற்றில் 5 சுயேட்சை குழுக்கள் மாத்திரமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றன. வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. நாளையும் நாளை மறுதினமும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு அநேகமான அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. வேட்புமனுக்களில் கையொப்பமிடும் நடவடிக்கை 90% பூர்த்தியடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் அனைத்து மாவட்டங்களிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெருமாள் கூறியுள்ளார். இதேவேளை தமது கட்சியின் வேட்புமனுக்களில் பொதுச் செயலாளர் இன்று கையொப்பமிட உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் விஜித்த ஹேர தெரிவித்துள்ளார். அமைச்சர் மெர்வின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் கருவாத்தோட்டம் போலீசாரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் கூட்டாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜீப்பிலும் முச்சகர வண்டியிலும் வந்த குழுவினரே இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் கிடைத்துள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சர் புத்திக சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்களின் காணொலிகளை பயன்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நேற்று இரவு வரை அடையாளம் காணப்படவில்லை. கொழும்புள்ள பிரபல ஆடை வர்த்தக நிலையத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது சிறு காயங்களுக்குள்ளான மாலக்க சில்வா கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். தனியார் மருந்தகங்களில் இடம்பெறுகின்ற முறைகேடுகளை தடுக்கும் வகையில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. வைத்திய அதிகாரிகள் பரிந்துரை செய்யும் மருந்து வகைகளுக்கு பதிலாக அதே மருந்து வகையைச் சேர்ந்த விலை கூடிய மருந்துகளை ஒரு சில மருந்தகங்கள் விநியோகிக்கின்றமை தெரியவந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மஹிபால தெரிவித்தார். அதிக லாபத்தை ஈட்டிக் கொள்ளும் நோக்கில் சிலர் அதிக விலையை கொண்டுள்ள மருந்து வகைகளை விநியோகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய மருந்தகங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த சுகாதார அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அனைத்து மருந்தகங்களும் குளிரூட்டப்பட வேண்டியிருந்த போதிலும் ஒரு சில மருந்தகங்களில் குளிரூட்டிகள் செயலிழந்து காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கூறியுள்ளார். இந்த நிலையில் மருந்து விற்பனை செய்ய வேண்டிய முறைமை தொடர்பில் தனியார் மருந்தகங்களின் உரிமையாளருக்கு விளக்கமளிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
இதற்கமைய நேற்று விசேட செயல் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அங்கு கருத்து வெளியிட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மகிபால அனைத்து மருந்தகங்களிலும் தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறவுள்ளது. நேபிள்ஸ் அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் இறந்த 38 பேரின் சடலங்கள் தற்காலிகமாக அப்பிரதேசத்தின் பாடசாலை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது. இறந்தவர்களின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊரில் உள்ள விளையாட்டு அரங்கொன்றிற்கு மாற்றப்பட்டுள்ளது. தற்போது 35 பேரின் உடல்கள் மாத்திரமே பாடசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 3 பேரது உடல்கள் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ்கள் மூலம் விளையாட்டு அரங்குக்கு எடுத்து செல்லப்படும் என செஞ்சிலுவை சங்க தலைவர் தெரிவித்தார். இவ்விளையாட்டு மைதானத்திலேயே இறுதிச் சடங்குகள் இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்தார். பஸ்ஸில் எந்தவித தொழில்நுட்ப கோளாறுகளும் கண்டறியப்படவில்லை என்று அந்நாட்டின் உட்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்தார். குறித்த விபத்தில் சாரதி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வட மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகளினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உதம்பூரில் இருந்து 8 முதல் 9 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் போக்குவரத்து போலீசார் மற்றும் பொது சேவை பொறியியல் படையினரும் இணைந்து வீதிகளை சீர் செய்து வருகின்றனர். சாலைகள் முழுவதும் சரி செய்த பின்னரே போக்குவரத்துக்கு திறந்துவிடப்படும் என மாவட்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். போக்குவரத்து தடைப்பட்டதால் வீதிகளின் இருபுறமும் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடராக நிறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றும் விரைவில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படம் ஒன்று தொடர்பான பார்வை காத்திருக்கின்றது. சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களின் நடிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள திரைப்படமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த திரைப்படத்தின் காட்சிகளை இன்றைய எமது என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் சுமந்து வருகின்றது. இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நமது சிலுக்குவாறு வெட்டியின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. தனியா தர்றவன் தான்டா தலைவன். சிவனாண்டி யாரா? போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினாங்களே. செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. சிவனாண்டி உசுறு குசுரா நினைக்கிறானே, அந்த பொண்ணை தூக்குடா. ஊதா சிவனாண்டி, நீ பெத்த மகளாயா இது? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு. நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினிய பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் கண்ணு கலங்குது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு
நகையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ள மாதிரி தப்பிக்கிட்டு தெரிஞ்சவங்க அண்ணா. முடிவு என்ன வேணும் கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? எவன்னு தெரியிட்டு யாரா மாப்பிள்ள அன்னைக்கு இருக்க அவனுக்கு கத்தியா கடப்பாரியா அடையளவு இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த வரேன் இரு. மாப்பிள்ள நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுதுடா. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். எமது அடுத்த பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.